உங்க எல்லாருக்குமே இந்த கிளாஸ்ல இருக்கிற எல்லாருக்குமே ஒரு கதை தெரியும் இல்லையா? என்ன கதை? ஆமைக்கும் முயலுக்கும் இடையில நடந்த அந்த ரேஸ பத்தின ஒரு கதை ஒன்று தெரியும். சோ அதை நம்ம சின்ன வயசுல படிக்கக்குள்ள அது எப்படி சொல்லியிருப்பாங்க என்றால், அந்த கதையை நம்ம எப்படி நம்ம கேட்டிருப்போம் என்றால், முயல்ட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்தா கேட்டிருப்போம். சரியா இல்லையா? எப்படி கேட்டிருப்போம்? முயல்ட பெர்ஸ்பெக்டிவ்ல. அந்த முயல் என்ன செஞ்சுச்சு? அவர் வின் பண்ணி இருக்கலாம். பட் அவருக்கு என்ன ஆணிச்சு என்று சொல்லுங்க. அவருக்கு நம்ம வின் பண்ணலாம்ங்கிற எண்ணம் வந்துச்சு. அவர் அதுக்கு மேல முயற்சி செய்யல. அதனால அவர் என்ன செஞ்சிட்டார்? ஆமா, வின் பண்ணிட்டு போனுச்சு. அப்படித்தான் கிடைச்சிருக்கு. இந்த இடத்துல அந்த கதையில் எப்படி இந்த கதையை பார்த்திருப்போம் சொன்னால், ஆமைய ஒரு ஹீரோவா பார்த்திருக்க மாட்டோம். உண்மையா என்ன செஞ்சிருப்போம்? முயல ஒரு ஜோக்கரா பார்த்திருப்போம். உண்மைதான். அப்படித்தான் எல்லாருமே பாத்தீங்க இல்லையாடா? போடுங்க, அப்படித்தானே பாத்தீங்க. ஆமையின் ஹீரோயிசத்தை நம்ம அங்க கழிச்சது இல்லை யாருமே. நம்ம என்ன செஞ்சிருப்போம்? முயல ஒரு ஜோக்கரா பார்த்திருப்போம். வின் பண்ண வேண்டிய ஒன்று என்ன செஞ்சிட்டார்? அவர் அவருடைய தலைக்கணத்தால அவர் தோத்துட்டுட்டார். அப்படித்தானே பார்த்திருப்பீங்க. யாராவது இதை வேறொரு பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தாக்கள் இருக்கிறீங்களா? வேறொரு கோணத்துல இதை யோசிச்சாக்கள் இருக்கிறீங்களா? வேறொரு கோணத்துல இந்த கதையை நீங்க கேட்டாக்கள் இருக்கிறீங்களா? சொல்லுங்க. செக் பாக்ஸ் ஓபனா தான் இருக்கு. பேசுங்க பேசுங்க பிள்ளை. வேறொரு கோணத்துல இத முயல்ட கோணத்துல இல்லாமலுக்கு நீங்க பார்த்தாக்கள் யாராவது இருக்கீங்களா? அதுல இந்த அந்த கதையின் என்னோட கணிப்பு என்னென்றால், அதை நான் விளங்கி கொண்ட விதம் என்னன்னு கேட்டா பிள்ளைகள், இதுல முயல் ஒரு ஜோக்கர் அப்படின்னு சொல்றதை விட ஹீரோ ஆமை. ஏன்னு சொல்லுங்க. ஆமைக்கு தெரியும் தானடா முயல் வெல்ல போகுதுன்னு தெரியும் தானே? உண்மையா இல்லையா? முயல் தான் வெல்ல போகுதுன்னு ஆமைக்கு தெரியுமா இல்லையா? ரேஸுக்கு போகுதா இல்லையா? ஒரு கட்டம் வரைக்கும் முயல் போயிட்டு ஆமோட கண்ணிலேயே அந்த முயல் படல. அப்ப இந்த ஆமை என்ன செஞ்சிருக்கலாம் யோசிங்க. அது யோசிச்சிருக்கலாம். முயல் கண்ணிலேயே இல்லையே, பட் ஷுவரா அவர் தான் வெளில போறார், அவர் போயிட்டார். அப்ப நம்ம இதுல நம்ம ஏன் நம்மளோட எனர்ஜியை வேஸ்ட் பண்ணணும்? நம்ம ஏன் கடைசி வரைக்கும் இதுல நம்ம போராடணும்? ஏன்னா அவர் தான் வெளில போறாருன்னா நம்ம நம்முடைய வேலையை பார்த்துட்டு வேற எதுவும் நம்ம பார்த்துட்டு போயிருக்கலாம் என்று ஆமை யோசிச்சிருக்கலாம். சரியா இல்லையா? ஆனா ஆமை என்ன செஞ்சிச்சு? அவர் எங்க இருக்காருங்கிறதுல ஆமை பார்க்கல. முயல் வின் பண்ணிட்டா இல்லையாங்கிறதுல ஆமை பார்க்கல. சரியா இல்லையா? முயல் அங்க போயிட்டா, முயல் அந்த கோட்டை தாண்டிட்டா, இல்ல முயல் என்ன செய்யுது, தூங்குதா, அது எதுவுமே இந்த ஆமை யோசிக்கல. அவர் என்ன செஞ்சார்? அவரோட போக்கஸ் முழுக்க 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 நம்ம ஃபர்ஸ்ட் வாரமோ செகண்ட் வாரமோ தேர்ட் வாரமோ என்னவோ நம்ம அந்த லைனை கிராஸ் பண்ணணும். நம்ம கடைசி தான் வந்தாலும் சரி என்ன செய்யணும்? நம்ம அந்த லைனை கிராஸ் பண்ணணுங்கிறது மட்டும்தான் இந்த ஆமையின் நோக்கமா இருந்துச்சு. சரியா இல்லையா? அந்த நோக்கத்தோட இந்த ஆமை என்ன செஞ்சிச்சு? அவருக்கு கடைசி வரைக்கும் அந்த லைனை கிராஸ் பண்ணும் வரைக்கும் அவர் முயற்சி செஞ்சார். முயல் என்ன செய்யல? அந்த முயற்சி செய்யல. சோ இவர ஸ்கில்ஸ் குறையத்தான், இவர எபிலிட்டி குறையத்தான். இந்த ஆமைக்கு முயலோட ஒப்பிடக்குள்ள இந்த ஆமையின் எபிலிட்டி குறையத்தான், அவர ஸ்கில்ஸ் குறையத்தான், அவருக்கு இருந்த தகைமைகள் குறையத்தான். பட் இருந்தாலும் இவர கண்டினியூவஸான ஒர்க் என்ன செஞ்சார்? இவர் கண்டினியூவஸா அதை அவர் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தார். அவர் இடையில விடாமலுக்கு அவர் மத்தவர் என்ன செய்யறார், அவர் போயிட்டாரா இல்லையா, அவர் வின் பண்ணிட்டாரா இல்லையா, நம்ம கடைசிங்கிற எதையுமே யோசிக்காமலுக்கு கடைசி வரைக்கும் அவர் என்ன செஞ்சார்? முயற்சி செஞ்சார். சோ அதனால அவர் லைனை கிராஸ் பண்ணார். அந்த டைம் அவர் ஃபர்ஸ்ட் பிரைஸ் அடிச்சார். சரியா இல்லையா? சோ இதுல இருந்து நமக்கு கிடைக்கிற ஒரு விஷயம் என்னடா? இதுல இருந்து நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்ன எடுத்துக்கொள்ளும்? இதுல இருந்து நம்ம என்ன ரேஞ்சில் இருக்குங்கிறது எதுவுமே நமக்கு தேவையில்ல பிள்ளைகள். நான் சொல்றது விளங்குதா? நம்ம எப்படி இருக்கோம் சார்? நான் ஸ்லோ சார் படிக்கிறது எந்த ஒரு பிரச்சனையும் உனக்கு தேவையில்லடா சார். என்ன விட எனக்கு பக்கத்து என் ஃப்ரெண்டு நல்லா செய்யறான் சார். நிறைய மெசேஜஸ் எங்களுக்கு பார்க்க இயலுமா இருக்கு சார். என்ன விட என் ஃப்ரெண்டு கொஞ்சம் நல்லா செய்யறான் சார். எனக்கு அவன் செய்யறத பார்த்தாலே ஃபெடப் ஆகுது சார். எனக்கிட்ட சார் நான் கிளாஸ்ல இப்பயே எங்களோட கிளாஸ்ல ஒரு 30 பிள்ளைகள், எனக்கு இப்பயே ஒரு 15வது அந்த அந்த மாதிரி தான் எனக்கு ரேங்க் வருது சார். நான் படிப்பை விட போறேன். எனக்கு என்ன செய்யறேன்னு சொல்லி எனக்கு விளங்கல்ல. எனக்கு எப்படி இதை இன்னும் ஹேண்டில் பண்ண தெரியல சார். எனக்கு ஒரு அட்வைஸ் தாங்க. இல்ல நான் ஸ்ட்ரீம் மாறவா சார் என்று சொல்லி நிறைய பேர் மெசேஜஸ் எனக்கு பார்க்க இயலுமா இருக்கு. சோ உங்க எல்லாருக்குமே நான் சொல்றது ஒண்ணுதான், இந்த ஆமைட முயல் கதையை மைண்ட்ல கிளியரா எடுங்க பிள்ளைகள். இது லைஃப்லயும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இது கெமிஸ்ட்ரியில மட்டும் இல்ல, இது ஏ லெவல் மட்டும் இல்ல, லைஃப் லாங் உங்களுக்கு இந்த விஷயம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு. என்ன நடந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, நீ மத்தவன் ஒரு நாளும் பார்க்காது, அவன் எங்க இருக்கான்னு ஒரு நாளும் நீ பார்க்காது. உனக்குரிய டைம் வரும்.
உன்னை எப்ப உன்னை எங்க கொண்டு போய் இந்த காலம் இந்த இந்த இயற்கை உன்னை எங்க கொண்டு போய் சேர்க்கணுமோ, இந்த இறைவன் உன்னை எங்க கொண்டு போய் சேர்க்கணுமோ அந்த இடத்துக்கு உனக்கு சரியான நேரத்துல உனக்கு கொண்டு போய் சேர்ப்பான். அது வரைக்கும் நீ என்ன செய்யணும்? என்ன இறைவன் கொண்டு போய் சேர்ப்பான், என்ன அல்லாஹ் காப்பாத்துவான், என்ன இறைவன் காப்பாத்துவானுங்கிற எண்ணத்துல நீ சும்மா இருக்கல. நீ அந்த காப்பாத்துவானுங்கிற எண்ணத்தோட அவன் காப்பாத்தும் வரைக்கும் நீ முயற்சி செய்யும். அப்படி செஞ்சா மட்டும்தான் என்ன செய்யலாம், அவன் உன்னை காப்பாத்தலாம். சரியா இல்லையா? சோ அதை கிளியரா மைண்ட்ல எடு தம்பி. உனக்கு எக்ஸாம், நான் நினைக்கிறேன் உங்களோட எக்ஸாம் வந்து இந்த அக்டோபர் நடக்கும் நினைக்கிறேன் இல்லையா? 26 வந்து ஆகஸ்ட் ஆயிட்டு, உங்களோட எக்ஸாம் வந்து அக்டோபர்ல நடக்கும். இன்னும் டைம் இருக்கு. இப்ப எத்தனை பேர் ஃபெடப்பா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது பிள்ளைங்க. சரியாடா? நீங்க ஃபெடப்பாகி இருந்தால் இந்த விஷயத்த மட்டும் மைண்ட்ல எடு. இந்த ஆமை முயல்ட கதையை மட்டும் மைண்ட்ல எடு. வேற எதையும் தலைக்கெடுக்காது. அந்த ஆமையாலேயே 7 மறந்தால் முயல்ட எபிலிட்டி எங்க இருக்கு, முயல்ட எபிலிட்டி வந்து எங்க இருக்கு, ஆமோட எபிலிட்டி வந்து எங்க இருக்கு, ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ண இயலுமா? பட் இவரை கண்டினியூஸ் ஆன ஒர்க்கால என்ன செஞ்சார், இவரை விடவும் இவர் மேல போனார். சரியா இல்லையா? அது மாதிரி என்ன செய்யலாம், நீ இங்க யாரையுமே யோசிக்காத. உன்னை விட மத்தவன் எப்படி இருக்கான், உனக்கு கூட இருக்கிற ஃப்ரெண்ட் எப்படி இருக்கான், இல்ல வந்து நீ யார நீ பார்த்துட்டு பயப்படுறியோ, உனக்கு எதுவும் தேவையில்லை தம்பி. நீ படி. நீ உன்ட எஃபர்ட்ட கடைசி வரைக்கும் ஜெனுவினா போடு. எஃபர்ட்ட சரியா போடு. தொடர்ச்சியான எஃபர்ட்டை போட்டுக்கிட்டே உன்னோட கண்டினியூஸ் ஒர்க் தான் உன்னோட ரிசல்ட்ஸ் ஆஃபர். அதை நீ போட்டுக்கிட்டே ஒரு கட்டத்துல என்ன ஆயிடுவாய், அந்த டைம் நீ திரும்பி பார்க்கக்குள்ள நீ படிச்ச டைம் எத்தனை பேரை நீ முயல்ந்து சொல்லி நினைச்சிட்டு இருந்தியோ அவங்க எல்லாரும் உனக்கு பின்னால நிப்பாங்க, நீ வந்து முன்னுக்கு நிற்ப. இத கிளியரா மைண்ட்ல